ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் செய்கிறதுக்காக கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம்லாம் நல்லா வதக்கிட்டு கத்தரிக்காய் வதக்கிட்டுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கியிருக்கேன். முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்காய் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளியும் சேர்த்து இந்த மாதிரி வதக்கிக்கலாம். துவரம் பருப்பு, பூண்டெல்லாம் போட்டு வேக வச்சு வச்சுருக்குறோம். கத்தரிக்காய், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. சாம்பார் தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். சாம்பார் தூள் சேர்த்தாச்சு, அதையும் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போக கொஞ்சம் நேரம் வேக விடலாம் காய்களை. மசாலாலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. பருப்பு சேர்த்துக்கலாம். வேக வச்ச பருப்பு காய்களை சேர்த்துக்கலாம். சுவையான சாம்பார் தயார்.